உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார் என்ற நம்பிக்கையிலே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை உருவாக்கப்பட்டு முத்தூதின் செய்தியை உலகமெங்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே ஆண்டவரால் நிறுவப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்கிற, நீங்கள் பார்க்கிற இந்த ஹோப் டிவி நிகழ்ச்சியும் அதனுடைய பங்களிப்பு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் 13 சத்தியங்களை ஒரு தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நாள் முதலாவது ஒரு நாள். அவர் வருகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் வரும்பொழுது நாங்கள் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்பட உதவி செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதுவரை ஆண்டவர் எங்களுக்கு சத்தியங்களை கொடுத்து எங்களை போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வருகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அது நமக்கு வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாய் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் டைம் ஆஃப் ட்ரபிள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வண்ணமாய் நமக்கு சொல்லுகிறது. இதோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபினுடைய வரலாறை நாம் படிக்கும் பொழுது 2 ஆண் பிள்ளைகள் தாயின் வயிற்றிலே உருவாகி அந்த வயிற்றிலேயே ஒரு சண்டையை ஏற்படுத்தி அங்கே பிறப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்ததி நீதியின் வம்சத்தை சுட்டி காட்டுகிறது, இன்னும் ஒரு சந்ததி அக்கிரமத்தின் சந்ததியை சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 15 வரை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 13 14 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து 15 நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி இங்கே வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. யாக்கோபு
தன்னுடைய ஜீவனை காக்கும்படி தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து தன்னுடைய உயிருக்காக மாமாவின் வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். லாபானுடைய வீட்டிலே அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். லாபான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு 10 முறை யாக்கோபினுடைய கூலியை மாற்றி அமைப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சூழ்நிலை இங்கே மாறுகிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். சொந்த மாமாவுடைய மகன்கள் இப்படி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். 3ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தானிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அங்கே லாபானுடைய மகன்களுடைய இருதயம் மாறினது, லாபானுடைய முகம் மாறினது. ஆண்டவர் அங்கிருந்து திரும்பி போ என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இந்த வசனம், இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 20 வருஷம் கடந்து விட்டது. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு தாயினுடைய அறிவுரையினாலே மாமாவின் வீட்டுக்கு ஓடி போய் திரும்பி நீ போ என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிற இந்த வசனம் நடக்கிறது 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்பொழுது யாக்கோபுக்கு தன்னுடைய தாய் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருகிறது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். 20 வருஷம் கழிச்சு இந்த சிந்தனை வருகிறது. ஆனால் 20 வருஷம் ஆயிடுச்சு, அம்மாவிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அதே சம்பவத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 7ஆம் வசனம் 32ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 32:7, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன் இடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடுகளையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் என்ன? ஒரு சம்பவத்தை செய்து அந்த சம்பவத்தின் மூலமாய் வந்த பாவத்தின் விளைவை சந்திக்க பயந்து அங்கிருந்து ஓடி போய் 20 வருஷம் ஒரு இடத்துல வாழ்கிறார். அங்கே ஆசீர்வாதம் பெற்று ஒரு கோலோடும் தடியோடும் கடந்து போனவர் அதிகமான ஆஸ்திகளோடு திரும்பி வருகும் பொழுது ஆள் அனுப்பி விடுகிறார். உங்கள் அண்ணன் உங்களை பார்ப்பதற்கு 400 பேரோட வருகிறார் என்று சொன்ன வார்த்தை யாக்கோபுக்கு இக்கட்டு காலத்தின் செய்தியாய் மாறினது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் செய்த சம்பவம் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய விளைவை நீங்கள் பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறீங்க. உங்களை அனுப்பினவர் நான் மறுபடியும் உன்னை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மறந்துடுறாங்க. சரி, அந்த போன இடத்திலும் சூழ்நிலை சரியில்லை, நாம் மறுபடியும் திரும்பி போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு திரும்பி வரும்பொழுது, முன்னாடி ஒரு விதை விதைச்சோம்ல, இன்னைக்கு அது பயிராகி மரமாகி ஆலமரமாக நிற்குது, நமக்கு கண்ணுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? ஆண்டவர் வருகிறார். இதே போலதான் வருகிறார். உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விட்டதா, அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் கணக்கு பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆண்டவர் இப்பயாவது பார்க்கட்டும், அவர் மிகவும் அன்பானவர் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாதபடிக்கு நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் 20 வருஷம் கழிச்சும் அதனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வச்சிருவார். யாக்கோபின் இக்கட்டு காலம். பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அளந்து அனுமதித்து நேர்த்தியாய் செய்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் ஹை காலிங் பக்கம் 323 தீர்க்கதரிசியின் ஆவி இவனமாய் சொல்லுகிறது. நாம் யாக்கோபை போல உபத்திரவத்தின் காலத்திலே நாம் கடந்து போகிறோமா? அப்படி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரா? ஆபிரகாமை போல நமக்கு சோதனை நமக்கு வந்ததா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதனுக்கு நேரிடுகிற எல்லா சோதனையும் மட்டுமே கொடுக்கப்படுகிறது, வேறு சோதனையை ஆண்டவர் கொடுப்பதில்லை. அந்த சோதனையை கொடுத்தாலும் ஆண்டவர் அதுக்கு தான பலனையும் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த இக்கட்டு காலம் வரும் பொழுது யாக்கோபு என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு இக்கட்டும் நாம் முழங்கால் படியிட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இக்கட்டும் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபத்துக்கும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவிடம் செல்லும் பாதை இந்த புத்தகத்தில் 80ஆம் பக்கத்தில் தீர்க்கதரிசன ஆவி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 530 எந்த ஒரு கிறிஸ்துவனும் ஜெபம் இல்லாமல் ஒரு மணி நேரமாவது பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாக்கோபு ஜெபிக்க கடந்து போகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இம்மானுவேல் எப்படி ஜெபிக்கிறார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஜெபத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல,
நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்முடைய பாவங்கள் சரிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், அறிக்கையிடப்படவில்லை என்று சொன்னால், அவனவன் செய்த கிரியைகள் அவனவனை சார்ந்து வரும். ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார்ல, அப்படின்னா நம்மளை மன்னிச்சிட்டார்னு அர்த்தம் அப்படின்னு யாக்கோபுக்கு நடந்ததை நாம் பார்க்க முடியாது. தனியாக போனேன், இன்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற தேவன், உருவாக்குகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம், யாருமே இல்லாமல் இருந்தேன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு என் கீழே 50 பேர் 100 பேர் வேலை செய்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷம். யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறான விதையை விதைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வளர்ந்து ஆலமரமாக நிற்குது. 400 பேரோடு சந்திக்க வருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உலகத்திலும் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். உங்களை பார்க்கிறவர்கள் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா என்று சொல்லி, யாக்கோபை போல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து அவர்கள் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆனால் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் வந்தது. 400 பேரோடே அண்ணன் தேடிக்கொண்டு வருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்பதான் யாக்கோபு சொல்றாரு, நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? அவர் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு நீங்கள் பாத்திரன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். யாக்கோபுக்கு இருந்த காசு ரொம்ப அதிகம், செல்வாக்கு அதிகம், மக்கள் அதிகம், வேலைக்காரர்கள் அதிகம். ஒரு பெரிய போர் நடந்திருக்கலாம். அங்கே 400 பேர், இங்கே எத்தனை பேர், எல்லாம் சண்டையிட்டு யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யாதபடிக்கு இன்னும் தைரியமாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை நாமே சந்திக்க வேண்டும். ஆண்டவரே என்னை தப்புவியும் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். யாக்கோபு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்தில் ஞாபகப்படுத்தி, நான் பாத்திரன் அல்ல, என்னை தப்புவியும், இப்பொழுது 400 பேர் வராங்க, எல்லாரையும் அடித்து கொன்னுட்டா என்னுடைய சந்ததி இல்லாமல் போயிருமே, நீங்கள் சொன்னீங்களே என்று சொல்லி அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு ராத்திரி ஜெபம். மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், பொருட்கள், ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள் என்று சொல்லி எல்லா ஒட்டகங்களையும் பிரித்து வச்சுட்டு எல்லாரையும் அக்கறைக்கு அனுப்பி அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம்.
தனியாக இருந்து அப்பா கிட்ட போய், நான் தான் ஏசா தொட்டு பாருங்கன்னு சொல்லும்பொழுது கூட அந்த முடியெல்லாம் பட்டு, குரல் யாக்கோபை போல் இருக்கிறதே, ஏசா சமைத்தது போல் உணவு இருக்கிறதேன்னு சொல்லி குழம்பின அப்பாவும் ஆசீர்வதித்த பிறகு, தனிமையா யாருக்குமே தெரியாத அந்த பாவத்தை செய்துவிட்டு, இன்றைக்கு எல்லா உலகங்களும் பார்க்கும்படியாக வெளியரங்கமாய் 400 பேரோட வருகிறதை யாக்கோபு பார்க்கிறார். அது ஒரு சின்ன சாப்பாடு, அது ஒரு சின்ன பொய், அது சின்ன ஒரு சேஷ்ட புத்திரக பாகம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா பாஸ்டர்? ஆமாம், ஆண்டவருடைய கண்களிலே அது அப்படிதான். இங்கே யாக்கோபு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தையும் இவனமாய் நான் வாசிக்கும் பொழுது, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஜெபிக்கிறார். ஏசாவுக்கு ஒரு கனவு வருகிறது. ஏசாவுக்கு கனவு வந்து, உன் சகோதரனை நீ ஒன்றும் செய்யாதன்னு சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கும் பொழுது, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் கட்டி தழுவி அழுது முத்தம் செய்து அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். உன் சகோதரனுக்கு முன்பாக நீ பாவம் செய்திருப்பாய் என்று சொன்னால், நீ ஜெபம் பண்ணு, உன் சகோதரன் உனக்கு நண்பனாய் மாறுவான். யாக்கோபுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும். அவர் வருகிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். யாக்கோபின் இக்கட்டு காலத்திலே யாக்கோபு ஜெபித்தது போல நாங்களும் ஜெபித்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மை சந்திக்க ஆயத்தப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.